தம்பி என்ன யோசனை பண்ணுது, தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா. யார் அண்ணன்னு சொன்ன? உங்களைத்தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரட்ட தலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தேங்காய் மட்டும் தலையா போடா. தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லன்னு அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையோ. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா. பொண்ணுனா அப்படி இப்படி தான் இருப்பான். நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பாரு நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். பழான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம். பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார் உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்பா இது இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சரக்கு மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதி. போடா போடா. பாரு ஓட முடியுதா பாரு பண்ணி. பாரு நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடாதா. எங்க போற? அவங்க என்ன செய்யறான்னு பாக்கத்தான். இப்ப நானும் அதான பாக்க போறேன். நீ போய் என்ன பண்ண போற? பாத்துன்னு சொல்ல மாட்டேனா? பின்னால் வாடா. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? இல்ல அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க. நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே. இல்லையே, நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன். எனக்கா? ஆமா, நான் மாலை போட்டது என் கணபதிக்கு தான். என்னண்ணே? ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியார்னு சொல்லிட்டிய. இவனை சொல்ல அண்ணக்காவடி என்ன சொல்லாமா? கேட்டு திறந்து விடுடா, ஜனங்க வர்றாங்கல்ல. சும்மா ஏண்டா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க போன் இருக்கா? ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது, அது ஓட்டுங்க. அது நீங்க டெலிபோன் கேட்க. ஐயோ அது வில்லேஜ்ங்க, டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க. தேஞ்ச பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ என்னடா? கல்ல தூசி. தூசுனா உள்ளே எடுக்கிறது, இங்க என்ன வந்து? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். போட உள்ள பாடுவா. இது ஒரு சொரி நாய்ங்க. பாத்தீங்களா நான் சொல்ல சொரி நாயின்னு. அங்க நின்றுத புடரையை கடிச்சிருப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டுறாரு, அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டுறாரா? கட்டிட்டு ஆமா. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பார்ப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. எவ்வளவு நல்லா இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 250 நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரியப்பா ஒரு 5-6 பேருங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லைங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ. ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா, வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க. அண்ணன் மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க, அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க. நீ யாருமா? వాళ్ళు మన మామగారు అత్తగారు వాళ్ళు ఇంకా రారు.
నేనే వచ్చాను. నాను నెల్లూరు ఎల్లమ్మ. ఎల్లమ్మ உன் பேர் நல்லாவே இருக்குமா? ఏమంటే మీరు ఈ தியேட்டர் ஓனர் గారా? ஏறக்குறைய அப்படித்தான். நான் யாத்தையும் வெளியே சொல்லிக்கிறது இல்ல. అలాగా? ஜோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க. என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன்னு. நான் தேஞ்ச கார்பனா? ఏమిటి అది? నాకు అర్థం కానే లేదు. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதே 2 கம்பி, இதே 2 கார்பன். இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். అది ఎలాగండి? இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கய. இப்ப நான் உன்னை தொடுவேன், எப்படி இருக்குன்னு பாரு. இப்படித்தான். நீ என்ன தொடு, அப்படித்தான். கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். டேய். ஏய், வேலைய பாரு. நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் ஆண்டி. அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எத? விநாயகர் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது. ஆஹா. ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு? இந்த எச்சி துப்புனிய அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும் பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டி. அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போட்டுன்னு கேட்டுச்சு, அதுதான். ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா நானு? சும்மா இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா ஒன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுத கூட தூக்குறதுல இருந்து. ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டேய், இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய். வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லைன்ஸ் பார்க்க வந்தேன். அது என்னமோ தெரியலங்க, இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய், நைஸ். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? ஐயோ, பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ், சாந்தி, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் 2 வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதடா. எந்த மாதிரி? 2 வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1 வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க. 2 கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல. மெச்சூர்ட் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆள் ஆயிட்டேன். ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா 2 முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, உன் லைஃப் இல்ல. ஓ என்னங்க, உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. அந்த நிலம் அவத்தான் நான் கையில முடிச்சேன். ஏ ராசா, என்ன நிலவு பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. ஏய், எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? 2க்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீங்க எல்லாம் கண்ணாடி போடுறதுனா ஒண்ணு வெள்ளையில போடு, இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ, காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ, இது ஏன் நிம்மதிக்காக இல்ல, அவ நிம்மதிக்காக. அப்படியா? சரி நீ போப்பா. ஏ தெலுங்கார பொம்பளை, அங்க துப்பு, அங்க துப்பு. இனிமே உன்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசின மாதிரி மிருமின்னு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்து அடிக்குது. அவன மாதிரி ஆளுகளை கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகளை இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு, இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? ஐயா, నేను తీసుకున్నాను సామి. பின்ன யார் தீஞ்சது? వాళ్ళే తీసుకుని వచ్చారు. அவனே தீஞ்சுக்கிட்டானா? నేను వద్దని చెప్తాను.
వాళ్ళు కేకనే లేదు. அவன் கேட்கவே மாட்டான் கோகனா பையன். అందుకే నేను వాళ్ళ దగ్గర 2 రోజులు మాట్లాడలే లేదు. என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு போடலாம் வலிக்குது. నువ్వు పొండి నేను చూస్తాము. వస్తానండి. పొండి ఓ ఒరే గుర్రవాడే ఇప్పుడే వస్తాన్రా, నిన్ను చంపేస్తాన్రా. ఒరే రాడా. ஏமி இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ். நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம் காரு வச்சுக்கலாம். என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற? நான் வேற நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு. சில்லறையை கையாடல் பண்ணிடாத பாடுவா. டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்னே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம் மாமியார் வீடு தானா? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அதை நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளே. அடடே வாங்க 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 வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது. What? உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அத பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். Bye. பை. ஓய் ஓய். பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கேன். இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னன்னா அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க. ஏமி சாமி அவசரமா வச்சாரா? నేను வெளியில போகட்டுமா? சேச்சே நான் அதுக்காக வரல. நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ఏమి సమీది నన్ను అక్కడ పోయినప్పుడు అక్కడ వచ్చారు, ఇక్కడ వచ్చినప్పుడు ఇక్కడ వచ్చారు. சாமி మీ మనసులో ఏమో ఉంది. உந்தி உந்தி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். చెప్పు சாமி. செப்பறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பற்றக்கூடாது. இல்லம்மா என் மனசை திறந்து கேக்குறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ఏమి సామి నెలకరి తారు ఎంత కరుపు అది నాటుకి ఎంత తేవంగా ఉంది. అలాగనే నువ్వు నాకు. ஆஹா டாப்போ டாப்பு வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு கக்கூஸ் கொடுனா பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்ன பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி అదంతా లేదు. నేను ఇక్కడ కూటిட்டு இருந்தேன்ல அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், சவ்வாது, ரோஜா, மல்லிகை இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேசி நான் எங்க நின்று என்ன பேசு பாரு. சாமி குறும்பு நீ மனக்கு அரும்பு வெட்டி வேறு வாசம் வெடல் புள்ள நேசம். ஆபரேட்டர் சார் சொல்றாரு. ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா காதல கண்ணுதான் இல்ல மூக்குமாடா இல்ல? சரி சரி இங்க நார்ந்தோடு இருக்கட்டு. ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலியை கட்டு. எது தாலியை கட்டுறதா? ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராய ஒரு 5-6 கப்பல் வச்சிருக்கிற, அவர் 1.5 கப்பல் வச்சிருக்கா. உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாய அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற. அவ பினாயில் தெளிக்கிறா. 2 கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது ஒரு பொம்பளை ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ,
அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா ஐயா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டிபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. தாலி கட்டுறான். சும்மா இருங்க, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலையன் வேலைய. கோபாலி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே. யாரு சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி ரெண்டு ரெண்டரை சாமி இதே வீடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா 2 பேர் நின்னு பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், 2 பேர் படுத்துட்டு பேசுவோமா? இல்ல சாமி சாமி ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு பேசுது? அது ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபண்டமா பேசுது? சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும். இது எங்க ஜாதி தரம்லாம் ஒத்துக்காதே சாமி. அவனும் உங்க ஜாதி ஐயா. நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன். அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி தடுக்குது சாமி. சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது. காசு சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாம் ஐயா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு. நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா? சாமி இதான் என் மூத்த பொண்ணு. சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? நானு உன்ன நினைச்சேன், நீனு என்ன நினைச்சேன். நான் கைய பிடிச்சேன். నాకు నిండా పని ఉంది. இதை விட வேற வேலை என்ன இருக்கு? వద్దు ஐயோ. సంతోషయ్యా నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నారు. అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి అమ్మాయిలంతా ఆ పక్క వెళ్ళు. అవును, అబ్బాయి గారు అద్దరు మన బేక రండి. ఎల్లమ్మా ఏం చేస్తున్నావు? దొంగపిల్లాయి కర్రా. మన ఏర్పడి ఎట్లా ఉంది? అవునారమ్మా? వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి. పెళ్లి కూడా పిలువయ్యా. என்னடா எதுக்கு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு வாவுன்னாரு. மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? பிஸ்தி. யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். லொள்ளு பண்ண செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்த கையா கங்காரு படுத்துனா? ఉంటా ఉంటా. அடுத்து என்னையா உங்க வழக்கா? మంగళసూత్రం తీసుకో. தாலியா? சரி குடுறா. తీసుకోయా. கட்டி மேல கட்டி மேல. ఏమిటి గట్టి? உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி.
அழுகுறீங்க? கூத்துருக்கு பெரிய ஆயிடுச்சு. நக்க போற நாயாட்டா. ஏய், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல. இதை எங்க 2 பேரும் சார்பா வச்சுங்க. என்னையா பணம் தான் வாங்கியாச்சே, இன்னும் தலையை சொல்லிட்டு நிக்கிறேன். என்ன விஷயம் அதெல்லாம் சொல்லு. முதலாளி, எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. மாப்பிள்ளை தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஒவ்வொன்னு பேசுறாங்களாம். அப்படியா? சாமி டேய் டேய், ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? டேய், சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி. இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இங்க பாருங்க, முதலாளியே சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்ட நாரி பேர் நாரி. ஏற்கனவே நார்னு தான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமானு மணக்கும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இத பாரு, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான், ஒரு ஷோ போட்டு விடுப்போ. டேய், சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. 4 சோப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். போ போ போ. வர்றேன் முதலாளி. கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். என்ன மெட்ராஸ்ல படம் எடுக்கிறவங்க ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கிறக்காதான் லைட் போட்டு தெளிவு எடுக்கிறாங்க. நீங்க படம் ஓட்டுற ஆபரேட்டர் இங்க லைட்டை சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து சீட்டாடுறீங்க. அங்க பாருங்க, ரசிகர்கள் விசிரிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தை சேர் வைப்பாங்க, தியேட்டர் வைப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? மாளுக்கு நஷ்டம். உங்களுக்கு விளையாட வேலை நினைக்கல, இனிமே விளையாடிக்க பிச்சு மிச்சு அடிச்சா ஏன்னா உங்களுக்கு அறிவு வேணா? டேய், இங்க வா. என்ன சும்மா இருந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? ஒரு கை போடலாம்னு சொன்னேன். ஒரு கை? யார பார்த்தா ஒரு கை சொல்லுவேன். ஏன் கை காலம் நடுங்குது? இல்ல, இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன். நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க, அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா உண்டு இந்த பாத்திரம். ஆமா, நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ, குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். ஏங்க? ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சிட்டு அழுவாரு. அவரை எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா? ஆக மொத்தம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க. பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போகணுங்க. இன்னொன்னுங்க, கடல்ல குதிச்சு 2 பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம் பட்டு அப்படியே என்ன சார், புது படத்துக்கு பாஸ் வாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது, எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம்.
எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு 2 அப்பா அப்பனா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன். நான் எங்கடா தப்புண்டா? யார? அதான் தேட்டர் முதலாளி சொல்லிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கானே அந்த சேகரு. ஐயோ, அந்த அநியாயத்தை அம்மா கேக்குற. வந்த பொண்ணு எல்லாம் வம்பெடுத்து இல்லாம எங்க கனவு தம்பி விரும்புற பொண்ணையும் தட்டிட்டு போயிட்டான். படுபாவி அப்படியே செஞ்சவன். எங்க நடக்குது கல்யாணம் சொல்லுங்க. துப்பாக்கி துறச்சிங்க வீட்டுல. வாங்கடி அங்க போய் அவன் பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி ஊரெல்லாம் மரத்தை வச்சுட்டு வருவோம். வாங்கடி போயேண்டி. அது என்னென்ன பழமொழி? என்ன பழமொழி? நான் அப்ப இருந்து பாக்குறேன். இவளுக்கு இதையே சொல்லிட்டு தராளுங்க. பண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துவேன், தண்டவாளத்துல ஏத்துவேன். எப்படி ஏத்தாளுன்னு பாப்போமா? மானங்கெட்ட நாயே மணவரையில் உட்காரும் போது மரியாதை உள்ள நாய்களை அவுத்து விடுறது தப்பு இல்ல. அதுக்கு வந்து கடிச்சு கொதனாலும் தப்பு இல்ல. புஷு கடி. இந்த நாயவா நான் மாட்டப்பா. அண்ணே, நம்ம தியேட்டர்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துருக்கனே. அத நான் எப்போ கெட்ட கனவா நினைச்சிட்டேன். இவ்வளவு அசிங்க நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூட்டு? பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பின்ன அவங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட முடியும்? அதுல என்ன பொண்ணு இருக்குன்னு கவர்மெண்ட் ஷாப்பு, கை நிறைய சம்பளம், கார்பரேஷன்ல வேலை பாக்குது. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் எனக்கு பிறக்கிற குழந்தையும் தேட்டர்ல ஒண்ணாமன்னா விளையாடுங்க. பொண்ணு சிகப்புன்னா சிகப்பு, ஆப்பிள் சிகப்பு. யாரு அந்த பொண்ணு? இவங்க அக்கா தான். என் மூத்த குழந்தையா? ஏண்டா, இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ளை சீர் என்ன கொடுப்பாங்க? பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா? 10 பண்ணி கொடுப்பாங்கண்ணே. ஐயோ, கொட்டாதே.